நினைக்கும் போதே கண்ணீர் தான் வருது. இதெல்லாம் நினைச்சாங்க நமக்கு அந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்து இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் நல்லா ஒரு தெரியாதவங்க கூட இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காரு. தமிழின் பேச்சு, தமிழின் கடமைன்றாரு. தமிழ்னு வாழ்ந்தவர். ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுறது. அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போதான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப அதிசயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நடந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. மெரினா பீச் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகம், பேரறிஞர் அண்ணா மியூசியம் அங்கே வந்திருக்கோம். அதோட அவுட்டர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மினியேச்சராக எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே நினைவிடத்தில் இருக்கிறது எல்லாமே அங்கே மினியேச்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா மியூசியம் இப்போ நம்ம வந்துட்டோம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ செப்பலை இங்கே கழட்டி விட்டுட்டு போகலாம். எதுக்குன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். எதுக்கு கழட்டி விட்டு போகிறோம். பேரறிஞர் அண்ணா மியூசியம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவங்க மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க வாழ்ந்த ஃபோட்டோஸ், எடுத்த ஃபோட்டோஸ் அண்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா அவங்க ஃபோட்டோ, அவங்க வாழ்க்கை குறிப்பெலாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்திருக்காங்க. சின்ன வயசில் வந்து பச்சையப்பா மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புலேருந்து நின்றுட்டு தற்காலிகமாக நகராட்சி அலுவலக உதவியாளராக காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி படித்து அங்கே பச்சையப்பா காலேஜ்லேயே பிஏ படிச்சிருக்காரு. பிஏ முடிச்சுட்டு திரும்பியும் எம்ஏ போட்டிருக்காரு. எம்ஏ முடிச்சுட்டு படித்த ஸ்கூல்லையே ஆங்கிலேய ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பத்திரிக்கை துறையிலையும் அரசியல் துறையிலையும் ரொம்ப ஈடுபாடு இருந்தனால அரசியலுக்கு வந்துட்டார். அவர் படித்த பச்சையப்பா காலேஜ் அண்ட் ஸ்கூல், அவர் படித்த பச்சையப்பா ஸ்கூல். பாருங்கள் அந்த காலத்தில் அண்ணாதுரை தாஜ்மஹால் போய் எடுத்த ஃபோட்டோஸ். அவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. ஸோ பேரறிஞர் அண்ணாவோட கலைஞர். ஸோ ஏன் அண்ணாதுரை பற்றி சொல்கிறேன்னா, அண்ணாதுரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அது யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மோஸ்ட்லி தமிழுக்காக ரொம்ப உழைச்சிருக்கார் அண்ணாதுரை. ஸோ பாருங்க, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து வெளிநாட்டில் எல்லாம் போய் அங்கே பார்க்குறோம், அங்கே பெரிய பெரிய தலைவர்களை பார்க்குறோம். அந்த காலத்தில் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் ஆட்சி பண்ணுறாங்க, ஸோ பார்க்குறது. பெரியாரோட அண்ணா இருக்கிறது ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர்? என் பேர் வேலு. வேலு. அண்ணா மியூசியம் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் எப்போண்ணா? காலையில் 9 மணிக்கு. காலையில் 9 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. நைட்டு 8 மணிக்கே க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இங்கே பிரபலங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களா? அரசியல்வாதிகள்லேருந்து நடிகர்லேருந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்களா? யார் யார் வருவாங்க? முதலமைச்சரே வருவார்,
முதலமைச்சரே வருவாங்க, ஸ்டாலின் வருவாங்க. அவரே வருவார், ஆ. அப்படியே தான் வருவார். ஓ அங்கேயே நடந்து அப்படியே தான் வருவார். ஓகே. நடந்தே வந்து பார்த்துட்டு போவாங்க, நடந்தே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு மரியாதையாக வந்து நடந்தே வந்து பார்த்துருக்கோம். பார்க்குறீங்களா அவர் அண்ணாவுடைய ஃபோட்டோஸ், ஆ கலைஞரோட ஃபோட்டோஸ், வரலாறு. ஆ நானே இங்கே வந்து கலைஞர் சாரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, நான் கட்சிக்காரன் தான். ஆனால் இங்கே வந்து அது மியூசியம் இதில் உள்ள நுழைஞ்சபடி தான் தெரியுது எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கே இப்போ தான் இருக்குது. ஓ அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு கலைஞர் எவ்வளோ சார். கலைஞர் உலகத்தில் இருக்க மியூசியம். ஆ அது உள்ள போய் ஒரு நிகழ்ச்சியாக போகும்போது எனக்கு நிறைய என்னடா இவ்வளோ சாதனை பண்ணிக்கிறாரு, ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. ஆ எல்லாம் அந்த மெட்ரோ இதெல்லாம் நிறைய திட்டங்கள் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் கொண்டு வந்தது தான் மெட்ரோ திட்டம். எல்லாம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதாவது ஃப்யூச்சரில் வர்றது அவர் முன்கூட்டியே அறிஞ்சு நிறைய திட்டம் போட்டிருக்காங்க. நினைக்கிறேன். இப்போ நான் கட்சிக்காரன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் கட்சிக்காரன் சொல்கிறது எனக்கு பெருமையாக ஓ உள்ளே வந்தோடனே அவரை பற்றி தெரிஞ்சு அப்பா கட்சி சும்மா அப்பாவெல்லாம் சும்மா போவார், கட்சியில் இருப்பார், அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப அதிசயம். அதிசயமா எனக்கு பெருமைக்காக இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. எனக்கு இது ராயபுரம் தான், காஷ்மீர். ராயபுரம் காசிமீர். ஓகே. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் கேட்குறேன். நிறைய பேர் வந்து பார்த்து இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் அறிஞர்களை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்க. முன்னாடி வருது முன்னாடியே யோசிக்கிறாரு. அவர் பயங்கரமாக ரொம்ப மூலத்தாரி தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு வச்சு மக்களுக்கோசமே நிறைய பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, பொதுவாக பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. ஸோ அண்ணாவோட பல தலைவர்கள், காமராஜர் உள்பட நிறைய தலைவர்கள் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்திரா காந்தியோட இருந்த ஃபோட்டோஸ், இந்திரா காந்தி அவங்களோட அண்ணா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பேரறிஞர் அண்ணா டாக்டர் பட்டம் வழங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் பட்டம் கொடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொன்னால வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ அண்ணா அவர்கள் இறந்தபோது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அண்ணாவை பற்றிய புக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க கீழே. ஸோ இப்படி இருக்குங்க அவங்க புக்கெலாம். ஸோ அண்ணாவை பற்றி எழுதின புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்னென்ன புக்கு அண்ணா பற்றி. ஸோ அவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு அண்ணா. எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் அண்ணாதுரை. யாழ் பல்கலைக்கழகத்தில் அண்ணா அவர்கள் புக் படிச்சுட்ருக்கிறது, அவரோட ஃபாரினர்ஸ் 2 பேரை உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, திருக்குறள் அங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ணாதுரையோட எம்ஜிஆர், கலைஞர், அப்புறம் ஜெயலலிதா எல்லாரோடையும் நெருங்கிய நட்பு வச்சுருந்துருக்காரு சிஎன் அண்ணாதுரை. ஸோ சிஎன் அண்ணாதுரை இல்லைன்னா ஒரு 3 தலைவர்கள் வந்து லைனாக வந்திருக்க முடியாது. உதாரணத்துக்கு மு கருணாநிதி அவங்களா இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், 3 பேரும் வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணான்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்காரு அண்ணா.
ஸோ அண்ணா உடம்பு சரியில்லாதப்போ நேரு வந்து பார்த்துருக்காரு அந்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசியம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே சென்னையில் மெரினா பீச்சில் அண்ணா மியூசியம் இருக்குது, அங்கே வந்து பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் எடுத்த அவரோட ஃபோட்டோஸ்லேருந்து தமிழ்நாடுலாம் எப்படி இருந்திருக்கு, எப்படி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் பின்பற்றின கொள்கை, அதோட ஃபோட்டோ பிரிண்ட்டு எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி இப்போ இருக்க கவர்மெண்ட் நல்லா வச்சுருந்துருக்காங்க மியூசியமில். ஸோ அண்ணாதுரை அவங்க இறக்குறப்ப இந்திய கொடியும் அவங்க மேலே போட்டிருக்காங்க. இப்போ அண்ணாதுரை காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ், அண்ணாதுரை ஸ்டாம்பு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கார் அண்ணா. ஒரு சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த அரசியல்வாதியாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்காரு அண்ணாதுரை. ஸோ அந்த காலத்தில் ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அண்ணாதுரை நேருவோட இருக்கிற ஃபோட்டோஸ். முக்கியமாக அண்ணாதுரை வந்து தமிழுக்காக, அப்போது வந்து ஜவஹர்லால் நேரு ஆட்சி வந்து மத்தியில் நடந்துகிட்ருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தி அலுவலக ஆட்சி மொழியாக இருக்க தகுதி இருக்குதுன்னு அறிவிக்கிறாரு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இந்தி வந்து கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பாதி பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ நடராஜன் ஒருத்தர் வந்து இறந்துருக்கார். இதை அடுத்து அண்ணாதுரை, பாரதிதாசன் உள்பட காஞ்சிபுரத்தில் 27 பிப்ரவரி 1938 முதல் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடக்குது. ஸோ அந்த மாநாட்டை கலைக்க போலீஸ் தடியடி நடத்தி பலரை கைது பண்ணுது. மொத்தம் 1198 பேரை கைது பண்ணுறாங்க போலீஸ். ஸோ இதில் 1938 13 போராட்டத்தில் கலந்து கொண்ட தாளமுத்து என்ற இன்னொரு வாலிபரும் இறக்குறாங்க. ஸோ தமிழுக்காக உயிரிழக்கம் செஞ்சாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுனால காங்கிரஸ் அரசு அந்த ஆண்டிலே பதவி விலகவும் செஞ்சுருக்கு. ஸோ அதையடுத்து பிப்ரவரி 1940 மதராஸ் மாகாண ஆளுநர் எஸ்கின் பிரபு கட்டாய இந்தி கல்வியை விலக்கினார். இப்போ நம்ம பார்க்குற தலைமைச் செயலகம் அதுக்கும் அண்ணாதுரை அவங்க தான் பேர் வச்சுருக்காங்க. சுயமரியாதை திருமண சட்டம். சென்னைன்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காரு. தமிழுக்குன்னு ஒரு நாடு இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு உருவாக்கியிருக்காரு. அந்த தமிழ்நாட்டு லோகோவில் வாய்மையே வெல்லும்னு இருக்குல்ல, அந்த எழுத்தும் அண்ணாதுரை காலத்தில் தான் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணாதுரை அவங்கக்கிட்ட ஜெயலலிதா அவங்க வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. அண்ணாதுரை அவங்க இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அருமையாக, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணாதுரை. ஸோ அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இங்கே கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண பென்னிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவரோட கண்ணாடி,
எவ்வளோ பெரிய பெண்ணு யூஸ் பண்ணுறதுங்களேன் சீன் ஆனது. அவர் யூஸ் பண்ண பாஸ்போர்ட் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. ஸோ கண்ணாடியை தொடாமல் பார்க்க சொல்கிறாங்க. அவர் யூஸ் பண்ண தட்டுலேருந்து அவர் எழுதின டைரியிலேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட், ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. சிஎன் அண்ணாதுரை அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின எல்லா பேப்பர்ஸும் இங்கே பத்திரமா கண்ணாடி பெட்டிகள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக தரவாக பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சிஎன் அண்ணாதுரைக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு பொருள் வந்து யானை தான் நிறையா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே பாருங்கள் யானை, சின்ன சின்ன யானை, பெரிய யானை, யானை தந்தம். ஸோ யானை சம்மந்தப்பட்டமாக பொருள்லாம் சிஎன் அண்ணாதுரைக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்க எங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு. ஹாய் ஹாய் ப்ரோ, எங்கேருந்து ப்ரோ வரீங்க? ஐநாவரத்துலேருந்து வரீங்களா? ஸோ இந்த அண்ணா மியூசியம் வந்து பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஸோ ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்துருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிதான் வாழ்ந்தாரு, இப்படிதான் வளர்ந்தாரு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். 100% அதை வச்சு அவங்க நாலேஜ் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஓகே, உங்களுக்குமா? பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இதெல்லாம் நினைக்கும் போதே கண்ணில் கண்ணீர் தான் வருது. இதெல்லாம் நினச்சாங்க நம்மளுக்கு அந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஓ சரி சரி. சார் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தது எப்படி இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். நிறையா நல்லா அவர் தெரியாதவங்க கூட இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காரு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கேட்க மாட்டோம். நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரியுது எப்படி இருந்திருக்காங்க. பாப்பாங்க இங்கே வந்து பார்க்கவே தான் நல்லா பற்றி யார் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்த உடனே தான் அண்ணன் புக்கில் படிச்சிருக்கேன், ஓகே, நேரில் பார்த்தது கிடையாது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஓகே, பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. தலைமை செயலகம் வந்து 1967 பிறந்தாரு, இவர் தான் பிறந்தாரு அப்படின்றது இன்னும் தானே தெரியுது. இங்கே வந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் 3 தலைவர்களுக்கு முன்னாடி இருக்குது. 3 தலைவர்களும் இவரை பார்த்து தான் வந்தாங்க. ஆமாம், இவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு 3 பேருக்கு இவர் எப்படி இருந்தார் பார்த்தோம்னா ஓகே, நல்ல நெறிமுறையெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு வரப்போகிறவங்களுக்கு. 3 தலைவர்கள் தான் இவர் ஒருத்தராக தான் உருவானது. இவர் ஒருத்தர் தானே, 3 பேர் கிடையாது. ஓகே, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் ஓவரால் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காரு. இந்தியா வரைக்கும் காமராஜர் இவரும் தமிழ் என் பேச்சு, தமிழ் என் கடமைன்றாரு. தமிழ் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர். அந்த இடத்துல ஹிந்திக்கு இடமே இல்லை. இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகே, வாழ்ந்தவர் நம்ம பயந்துறேன். தமிழ் அந்த ஹிந்திக்கு இடமே இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்களா? இல்லைண்ணா, தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுறது. கிடையாது கிடையாது. ஏனத்தல் அறிஞர் அண்ணா, ஓகே, ஏனத்தல் அண்ணாவுக்கு யானைன்னா இருக்கும். யானைக்கு தான் சொல்லுவான் பார்த்தீங்களா? குட்டி யானை, பெரிய யானை, அதே மாதிரி தந்தம், இந்த தந்தம் வழி அது அது அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அவருக்கு பிடிச்சி அதே ஓ, அங்கே இருக்கிறது அந்த யானை தந்த மாதிரி ஒரு அமைப்பு எதிரிலே வச்சு
அதுதான் ஓ, அது அவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, அந்த மன்னர்கள்லாம் பிடிக்காம ஆ, அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் கிஃப்ட் அவர் ஏன்னா அறிஞர் அண்ணாவுக்கு வந்து gift வந்ததில் யானை தந்தம் அது நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால கூட அந்த யானை தந்தம் மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு அங்கே தெரியுது. யானையும் அங்கே வச்சுருக்காங்க 2. ஓகே, அதனாலையும் இருக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சிஎன் அண்ணாதுரை வந்து 3 பிப்ரவரி 1969 புற்றுநோய் காரணமாக தன் உயிரை நீத்தார், இறந்துட்டார். ஸோ அவர் இறந்ததுக்கு வந்த கூட்டம் தான் கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 1,50,00,000 பேர் கூடியிருக்காங்க அவர் இறந்தப்ப. ஸோ சிஎன் அண்ணாதுரை அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த அண்ணா மியூசியம் வந்து இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவரோட வரலாறு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவர் என்னென்ன செஞ்சாரோ எல்லாமே இங்கே ஷோவில் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.